ஹைடா, ஜெமனுக்கு பர்த்டே. ஸோ ஒன்ச்சோட வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே ஜெமினா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவங்க ஏஞ்சல்ஸ் மைண்டோட ரீசெண்ட் டேஸில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேண்ணா. அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்பாடான்னு இருக்கு. ஹாப்பி பர்த்டே. நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, இந்த ஒன்செட்குள்ளே போயிடலாம். நீங்கள் டிவியில் ஜிமின்து சோலோ ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஜிமன் அதில் டான்ஸ் பண்ணிருக்கான். ஸோ பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோ ரசித்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவன் டான்ஸ் பண்ணும்போதே அவன் ஹேரை ஸ்லிப் பண்ணி அந்த ஸ்மைல், அவனோட வாய்ஸு, இதெல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டுடுது. மெய் மறந்து பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளவே இது நம்ம புருஷனா, இது எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படி ஓடுது. நீங்கள் மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சாங்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஹாப்பியாக இருக்கு பார்த்துட்டே இருக்க. ஜமன் கூட ஒரு பொண்ணு ஆடுறான். இந்த செகண்ட் உங்களுக்கு ஹார்ட்டே வெடித்த மாதிரி அப்படி இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ சிரிச்சிருப்பீங்களோ, உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே போயிடுச்சு. ஆமாம், ஐடல்னா அப்படி தானே, இந்த ஃபீல்டில் இருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த சாங்கும் முடியுது. நீங்கள் அகெயின் 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 அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த சாங் மட்டும்தான் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் டே பரபரப்பாக இல்லைங்க காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாப் வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஹி ஒயன் இவ்வளோ நேரண்டி உனக்காக வெயிட் பண்ணுறது. சாரி நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூக்கினா அவ்வளோதான், வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பஸ்ஸில் இறக்கிட்டு, சாரி எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா, இல்லை எப்போ தான் வந்தீங்களா, முறைக்கிறாளுங்க. சரி வெயிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து குக் பண்ணியிருக்கேன், நம்ம கேன்டீனில் போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நகர்ந்து ஏதாவது சீட்டு இருக்குமான்னு தேடுறீங்க. அப்போ கையை பிடிச்சிட்டு, ஏன் நைட்டு லேட்டாக தூங்குனேன். இன்னொருத்தி, அது ஒன்றும் இல்லை, இது அவளோட புருஷனோட ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆச்சுல, மேடம் அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து, அப்படித்தானே மேடம் நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்க. ஐயோ இங்கே பாரு பையன், எல்லாரும் ஆர்மிஸ் தான், எங்களை விட நீ ரொம்ப ஊற போறடி. நீங்கள் கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டீங்கல்ல. என்ன நம்ப மாட்டீங்க, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கூட நான் பேச வரதை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு காது தான் வலிக்க போதும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தி காதில் வச்சு அவள் கையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டு திரும்பிக்கிறா. ஒருத்தி, ப்ளீஸ் காலையிலே மொக்க போடாதடி, உனக்கு கூட நான் சொல்றது நம்ப மாட்டேன்ல, நான் எதுக்கு சொல்றேன்னு புரியல, நம்ம இறங்க வேண்டிய ஷாப்பிங் வந்துருச்சு, வா வா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்களும் கீழே இறங்குறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டே நடந்து போக அவங்கள பார்த்துட்டு நடந்து வரீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. இது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவீங்க. பட் இந்த விஷயத்தில் அவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஜிம்மன் அவ்வளோ பெரிய ஐடல், அவனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது சொன்னால் யார் நம்புவா. ஸோ இவங்களும் நம்பலை, இவங்களும் ஆர்மி தான். நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் போயாச்சு, உங்கள் கிளாஸ்குள்ளே இருக்கேன், அதான் சாங் ரிலீஸ் ஆயிருக்கே. ஸோ ஜிமன் பயஸ்லாம் இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கான். ஐயோ இந்த மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மட்டும் கேட்கலாம், எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு சாங்ஸை மாற்றி மாற்றி கேட்க புகையுது. அவங்க கையெல்லாம் முறுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கைக்கு மேலே கை வச்சு அமுத்தி, கண்ட்ரோல் வயன், என் புருஷனை எப்படி பார்க்குற பாருடி, எங்கே கை வைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பல்லெல்லாம் கடிக்கிறீங்க. அவங்க ஒரு ரீலை ஸ்க்ரோல் பண்ண ஜெமன் சாங் மட்டும் தான் வருது. இந்த எடிட் பார்த்தியா, செம்மையாக இருக்குல்ல, அதுவும் டபுள் மீனிங்கா. இங்கே பாரு இதில் ஜெமன் எவ்வளோ ஹாட்டாக இருக்கான். நீங்கள் டக்குன்னு எழுதுக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு அமர்த்தி, என்ன பண்ணுற ஒயன், என் புருஷனை கொஞ்ச நேரம் சும்மா இருவேன். இங்கே பாரு நீ எப்படி ஜிமன் பயாஸோ அவ்வளோ ஜிமன் பயாஸ் தான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இரு. உங்களுக்கு புரியவே புரியாதா, நான் ஜிமன் பயாஸ்லாம் கிடையாது. என்ன அவளோட புருஷனா, என்னடி வளர்ற, ஐயோ அவர் என்னோட புருஷன். இங்க பாரு, எங்க கல்ச்சரல்ல இது போட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவா? இது உங்க ஊர்ல தாலி சொல்லுவாங்க. ஒயன் அமைதியா இருடி. திரும்பிக்கிறா, கட்டுப்பா வருது. பெஞ்சில் உங்க மண்டியை போட்டு முட்டிக்கிறீங்க. இன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு சேடாவே போகுது. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. ஜிமின் ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிட்டே. ஆமாம்ல, நீங்கள் என் ஹஸ்பண்ட் தான், யாரும் நம்ப மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. போயிட்டு சைலண்ட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டீங்க. போயிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டீங்க.
உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆயிருக்கும்னா ஜிமன் அப்போ பிடிஎஸ் பேண்ட்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் இயர் அப்படி இருக்கும். அப்போ பிடிஎஸ்லாம் அவ்வளோ ரிச்லாம் கிடையாது. பிடிஎஸ்லாம் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. இந்த டைம் ஜிமினோட அம்மா ஜிமனோட பிரதருக்கு மேரேஜ் பண்ணும் போதே ஜிமனுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனுக்கு அலைன்ஸ் பார்க்க ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க இந்தியால இருந்து. அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஜிமன்கிட்ட காட்டிட்டு இந்த பொண்ணு தான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு, இது உன் அண்ணனுக்கு. ஜிமன் உனக்கு ஓகேவா? அவனும் போட்டோ பார்த்துட்டு சரி அப்படியே தனியாட்டான். நெக்ஸ்ட் அம்மா கிட்ட இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் எதுவும் இல்லை, பட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அது வெளில தெரிய வேண்டாம் அப்படி சொல்ல ஜிமன் அம்மாக்கு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவனுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் மேரேஜ்க்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க இந்தியால உங்க அக்காக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ கை பிடிச்சு அக்கா எனக்கு இவன் மேரேஜ், ஸோ என்னால் வரக்கூட்ட முடியல, எனக்கு பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டேன்னா போச்சு, சாரி. உங்கள் சிஸ்டரும் உங்கள் ஹெட்டில் கை வச்சு இப்போ ஏன் நல்லா எக்ஸாம் பண்ண, இந்த மேரேஜ் நடக்காது. இன்னும் உள்ளற இல்லை இல்லை சும்மா சொன்னேன், இந்த போய் எக்ஸாம் பண்ணுன்னு சொன்னேன். சரி சரி, அவர் எதுவும் கொரியல இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதுவும் இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததே கிடையாதா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், உன் புருஷனா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப நேரம் ஆச்சு உங்ககிட்ட பேசி, நான் எக்ஸாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப அவள் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், ஏதோ லோக்கல் சிங்கர் அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா. ஜிமனை அவளுக்கு பிடிக்கல, ஸோ சைலண்டா அப்படியே சேர்ல உட்காந்துருக்கா. உங்க அம்மாவும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்க போற, ரெடி ஆயிட்டியா? என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, போங்க வரேன் அப்படி சொல்லி உங்களை சரி உங்க அம்மாவை அனுப்பிவிட அவங்களும் சரி ரெடி ஆயிட்டு வருவா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸ்டேஜ்ல அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க, ஜிமன் உட்பட. ஜிமன் கூட இது வரைக்கும் அவளை நேர்ல எல்லாம் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா, ஓகே பண்ணிக்கிறான் அவ்வளவுதான், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் டைம் போகுது. ஜிமின் அம்மாவும் உங்க அக்காவை கூப்பிட்டு வர சொல்ல சரி ஓகே நான் இப்போ கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூம்குள்ள வந்து பார்த்தா விண்டோ டோர் ஓப்பன்ல இருக்கு. அந்த விண்டோல ஏதோ கிளாத்லாம் கட்டி அதுல இருந்து கீழே இறங்குன மாதிரி இருக்கு. போச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தெரியும் தெரியும் அவன் மேரேஜ் வேணான்னு சொல்லும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படியே உட்காந்துக்கிறாங்க கீழே. எல்லாரும் பொண்ணு எங்க கூட்டுவாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. டைம் ஆயிட்டே இருக்கு அப்படிலாம் கத்த அப்பாவும் இவ்வளவு நேரம் தான் மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தா அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படி உன் பொண்ணு எல்லாரும் வெளில நின்று கத்திட்டு இருக்காங்க, இவ்வளவு நேரமா மேக்கப் பண்ணிட்டு இருப்ப, ட்ரெஸ் போட்டிருக்காளா, கிளம்பிட்டாளா அப்படி சொல்ல அம்மா எழுந்து விண்டோ காட்டி இங்க இருந்தா ஓடி போயிட்டான் அப்படி சொல்ல அவரும் இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. இந்த செகண்ட் என்ன இவ்வளவு நேரம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அம்மா ஃபுல்லா வந்து பார்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரீசன் என்னன்னு. அப்போ ஒண்ணு இல்லை, அம்மாவும் அப்பாவும் திரும்பி பார்க்க என்ன இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னதுனாலதான் என் பையனுக்கு அரேஞ்ச் பண்ணேன், இந்த டைம் வந்து பொண்ணும் ஓடி போயிட்டா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த நியூஸ் ஜிமன் காதுக்கு போது அவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் சிம்பிளா நடக்கிற மேரேஜ் தான், ஸோ அதனால ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஜிமன் உங்க அம்மா கிட்ட வந்து சரி ஓகே விடுமா, ஜூன் முதல்ல மேரேஜ் பண்ணி வை, எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப ஜிம்மன் அம்மா வரல. ஜிம்மனை பார்க்கவே முடியல. ஜிம்மனுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லைனாலும் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நின்று இருப்பான். ஸோ அவன் இப்படி சொல்ல அவங்களுக்கு கண்ணே கலங்குதுடி, சாரிடா அம்மா நல்லா செக் பண்ணிட்டு உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்டா. மா ஓகே விடுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, நீங்க ஒரு கலவரமே போதும். இந்த டைம் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வேகமா அக்காக்கு மேரேஜ் ஆயிருக்கும். பார்க்கு ஜிம்மன் தான் இருக்கு பேரு, முதல்ல அவங்கள பார்க்கணும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு எக்ஸிட்டோட நீங்க அந்த இடத்துக்கு வர அம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஓகே எனக்கு புரியுது, அக்கா கல்யாணம் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போறா அதனால அழுதுட்டு இருக்கீங்களா, பரவாயில்ல விடுங்கம்மா, இங்க இருக்க கொரியா சொல்லிவிட்டு நானே அடிக்கடிக்க போய் அவங்க அக்காவை பார்த்துட்டு வந்துருவேன், எனக்கும் ஃபாரின்லாம் போற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நிறைய பேசிட்டு இருக்க. இது யாரு? என் ரெண்டாவது பொண்ணு. ஓ சொன்னீங்க ஞாபகம் இருக்கு, 2 பொண்ணுன்னு. நீங்க ஜிமன் அம்மாவை பாக்குறீங்க. ஜிமன் அம்மா நோ ப்ராப்ளம், அதான் வந்துட்டால என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படி சொல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திருன்னு முழிக்க ஜிமன் மா என்னம்மா பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிக்க வரான். அவங்க கையை எடுத்துட்டு சொல்றதை கேட்கலையா உங்களுக்கு? உங்க ஒண்ணு ஓடி போய் தப்பு பண்ணிட்டா, அதுக்கு ரேபேவா உங்க 2வது பொண்ணு கேட்குற கல்யாணம் பண்ணி வைங்க
அக்கா ஓடி போயிட்டாளா அப்படி இருக்கு. நீங்கள் திரும்பி அம்மா அக்கா எங்க பாருங்க, அவள் படிக்கிற பொண்ணு இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அவளை படிக்க வைக்கிறது எங்கள் பொறுப்பு. நான் கேட்டது அது கிடையாது. அவளை கொஞ்சம் இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகணும். அம்மா இங்க பாருமா, அவளை பார்த்த சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுமா. அப்படி சொல்ல உங்க அம்மாவும் ஆமா இப்பதான் 12th எக்ஸாம் முடிச்சிருக்கா, அவளுக்கு 18 கூட ஆகல. இப்பெல்லாம் சொல்ல நீங்க உங்க அம்மா கையை டைட்டா பிடிக்கிறீங்க, என்னவோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ உங்க பொண்ணு ஓடி போயிட்டா, என் பொண்ணு இப்போ கல்யாணம் ஆகாம ரிட்டன் வீட்டுக்கு போகணுமா? ஜிமன் மா இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கோவப்படாத. ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான், வா முதல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா கை பிடிக்க. டி சும்மா இருடா, கல்யாணம் பண்ணணும் வந்துட்டால. அதான் இந்த பொண்ணு இருக்கால, அவ சின்ன பொண்ணுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நினைச்சேன் இந்தியன் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க. ஆனா எங்க கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு அதான் உங்க அக்கா ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்ல நல்லா புரியுது. அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. எது எப்படியோ எனக்கு இந்தியன் கேர்ள் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். இப்போ உங்களால என் 2 பையன் கல்யாணமும் முடிய போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு ஜியோன் உட்கார்றா. அவருக்கு எதுவும் தெரியல. ஜிமனோட பிரதருக்கு அம்மா சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துக்க. அவருக்கு பார்த்த பொண்ணும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. ஜமன் போய் உட்காரு, நான் சொல்றது கேளுமா. டீ போய் உட்காருடா. நீங்க அம்மா கை பிடிச்ச அம்மா என்னதுமா இந்த அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அம்மா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் படிக்கணும்னு அப்படின்னு நீங்க உங்க அம்மா கை பிடிச்சிட்டு இருக்க. ஜமன் அம்மா உங்க கை பிடிச்சு நீ படிக்கணும், எனக்கு தெரியும், உன்னை நான் பாத்துக்கிறேன், வா. எடுத்துட்டு போறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் அப்படிதான் நின்றுருக்காங்க. எங்க ஆள்கிட்டே அங்கிறது போக உங்க அப்பா தான் சின்ன பாருங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு சொல்றோம், அதுக்கு உங்ககிட்ட டைமே கிடையாது. இப்ப மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன், இது ஊரு பூரா உங்க மொத்த பொண்ணு ஓடி போயிட்டான்னு தொண்டோரு அடிச்சுட்டு போயிடுவேன், அசிங்க உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு உங்களை எழுதிட்டு போறாங்க. இங்க பாருமா, மாவ படிக்கிற பொண்ணுமா, சொல்றது கேளுமா. இங்க பாரு டீ உட்கார்றா. முடியாதம்மா, எனக்கு செம்ம கோவம் வருதுமா, வானாமா. ஜமன் உட்காரு. ஜமனுக்கு உங்களை பார்க்கவே முடியல, ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. நீங்க குட்டி பொண்ணு, அவனுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் போல. ஜமன் வேணாம் வேணான்னு சொல்றான். அம்மா கேட்கவே மாட்டேன்றாங்க. அவன் அவங்க கிட்ட வந்து இவ பாருங்கம்மா, இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் கூட இருக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜமன், அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஃபோர்ஸ் பண்ணி. இது எப்படி சொல்றது, லைஃப்ல நான் இருக்க மாட்டேன், இல்லை பார்த்துக்க மாட்டேன், எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை. நார்மலா ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஓகே, பட் இது வேணாம், இது எனக்கு தப்பா தெரியுதுமா, அவ சின்ன பொண்ணுமா அப்படின்னு அவன் நிறைய சொல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கன்னா பண்ணிக்கோ, அவ்வளவுதான், உட்காரு. கட்டுப்புல போயிட்டு உட்காடுறான். நீங்க அழுதுட்டே உட்காருங்க. கொஞ்ச நேரம் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க அம்மா கிட்ட வந்து அழுதுட்டு இருக்க. அம்மாவுக்கும் கண்ணு கலங்குது, அவங்களுக்கு என்ன சொல்றதே தெரியல. பட் உங்க ஹெடர் அப்பா நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜமன் நல்ல பையன் தான். அதனாலதான் அவங்க அப்பா உங்க அக்காவுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கவே பார்த்தாரு. அவன் கிட்ட பையனா இருந்தா அக்காக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுப்பாரா சொல்ல. அமைதியா அம்மாவை பார்க்க, எனக்கு தெரிஞ்ச ஜமன் நல்ல பையன் தான். என் பையன் நல்ல பையன். 2 பேரும் ஆன்ட்டியை பாக்குறீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்களே. நானே அவனை இவளை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லும் போதும் வேணான்னு சொன்னான். ரீசன் சின்ன பொண்ணு, அவன் ரொம்ப நல்ல பையன், வயனை நல்லா பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு உங்க கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போலாமா. ஆண்டி இப்போதான் நான் 12th முடிச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு வரட்டுமா? அவங்க ஸ்மைலோட உன்னை நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் படிச்சுக்கோ, வா. கூட்டு வராங்க. அவங்க கேசஸ் கூட எதுவும் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் கார்ல நீங்க ஏறின உடனே எஜமான் ஆப்போசிட்ல இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம். நீங்க அமைதி உட்காந்துட்டு இருக்கீங்க. டி என்னடா பண்ற? நான் வேற கார்ல வரேன். இதுல வந்தா என்னடா, அதுலதான் ஒண்ணு வரல. அப்போ நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். ஜமன் அவங்க பொண்டாட்டிடா. அதான் அம்மா கல்யாணம் மட்டும் தான் பண்ண சொன்னீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க எந்த விதத்துல எனக்கு கம்பல் பண்ணவே முடியாதான். இதெல்லாம் சொல்லி எல்லாம் செய்ய முடியாதுமா, எனக்கு தானா இங்க வரணும் தானா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, எனக்கு வந்துக்க தெரியும், அவ்வளவுதான். அன்னைக்கு பார்த்ததுதான் ஜிமின. அதோட 3 இயர்ஸ் ஆச்சு. நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமினை பாப்பீங்க போன்ல டிவில, அப்படிதான். அவன் எப்பயாச்சும் லைவ் வருவான், அவ்வளவுதான். அந்த லைவ் வச்சு நிறைய பேர் எடிட் பண்ணி எல்லாம் போடுவாங்க. எல்லாமே பார்க்க பிடிக்கும். ஒண்ணு டேட்டியா வரும், கடுப்பா இருக்கும், ஆனா ரொம்ப பிடிக்கும்.
நீங்க அவனை கல்யாணம் பண்ணும்போது அவன் அவ்வளோலாம் ரிச் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகி இந்த ஸ்டேஜ்ல இருக்கான். கொரியாலேயே அவன் தான் நம்பர் 1 சிங்கர், நம்பர் 1 பிடிஎஸ், எவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கான். பட் உங்களுக்கும் அவனுக்கு மேரேஜ் ஆனது மட்டும் வெளில வரவே இல்லை. ஜிம் நம்ம நினைச்சிருந்தா கொரியன் முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கலாம். பட் ஏன் தெரியல, அவங்களுக்கு அந்த தமிழ்நாட்டு கல்ச்சர்ல ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இங்க இருந்து பொண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கொரியாக்கு நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் தடையா நின்னதே உங்களுக்கு லாங்குவேஜ் தான். ஆன்டி கொரியன் கிளாஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களை காலேஜ் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் சேர்த்து விட்டதே. சொன்ன மாதிரி அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா தான் இருந்திருப்பீங்க. அதான் அவங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. ஜிம்மனுக்கு மேரேஜ் ஆன உடனே அவன் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு குட்டியை வீடு வாங்கி அதுல டெக்கரேட்லாம் பண்ணி கொண்டு வந்து உங்களை விட்டுருப்பாங்க. ஜிமன் வருவான்னு நினைச்சிருப்பாங்க. ஜிமன் வரவே இல்லை. அவன் போயிட்டு பிடிஎஸ் ஹவுஸ்ல செட்டில் ஆனது மட்டும் எப்போ கால் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டான். யாரு கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டான். இன்ஃபேக்ட் அவனுக்கு மருந்து கூட போயிருக்கும் போல. அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகமே இல்லை ஃபர்ஸ்ட். பட் நீங்க அப்படி இல்லை. டெய்லி அவனை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லா ஜிமன் அவனை நினைக்காத நாளே கிடையாது. தூங்கும் போது கூட நீங்க அவனை நினைச்சிட்டே தான் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப் இப்படிதான் போகுது. இதனாலதான் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஜிம்மனுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களாம் நம்பவே மாட்டாங்க. பிகாஸ் அவனுக்கும் உங்களுக்கும் அர்ஜென்ட்டாக மேரேஜ் ஆச்சு. ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கல. இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் காட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எதுவுமே இல்லை. இந்த டைம் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. காலேஜ்லேருந்து வந்து அப்செட் ஆயிடுச்சு. படுத்துட்டு இருக்க ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. வயன் ஆன்டி இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இல்லை காலேஜ் போயிட்டு இருந்தேன்னா ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு, தலை வலிக்குது. சரி ஓகே டேப்லெட் போட்டுக்கோ. அப்புறம் ஒன்று கூட சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆண்டி, வர சண்டே ஜீவனோட குழந்தைக்கு பர்த்டே. வா வீட்டுக்கு வந்துடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆண்டி ஜிமன் வரான். கால் பண்ணீங்களா? சாருக்கு ஒரு அந்த டைம் கால் பண்ணியிருப்பேன். எதுக்குல? ஜியோன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். நெக்ஸ்ட் கால் வந்தது. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? நீ வீட்டுக்கு வா, சொல்கிறேன் வீட்டுக்கு வா. கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது டேஸ் போதும் காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்னைக்கு சண்டே மார்னிங் ஆன்டி கிட்ட இருந்து கால் வந்துருச்சு சீக்கிரமா. அப்படி நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ரெடி ஆகுறீங்க. அங்கே போகலாம் அப்படி. ஏன் தெரியல ஒரு தயக்கம். ஜிம்மனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இல்லை. பிகாஸ் உங்களால் தான் ஜிம்மன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறான். வீட்டுக்கு வர மாட்டேன்றான். ஆன்டி கால் பண்ண எடுக்க மாட்டேன்றான். சம்டைம்ஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஆன்டி கால் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவான். நெக்ஸ்ட்டு ஏய் உன் பொண்டாட்டி இருக்கா, ஒரு நிமிஷம் அவளுக்கு ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணேன். அந்த கால் அப்போ கட் ஆகும். நீங்கள் அந்த ஃபோனை வாங்கி காதில் வச்ச பயத்தோட ஹலோ அப்படி சொல்ல பாயிண்ட் ஒரு பீப் சவுண்டு. ஸோ மொபைல் எடுத்து பார்க்க கால் கட் ஆகிடுச்சு. என்ன சொன்னான்? ஏதாவது திட்டினானா? இல்லாண்டி கட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அவங்க கட் பண்ணிட்டானோ இவனை மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட உங்களை பேசல அப்படின்னு அகேன் திட்டுற மாதிரியே கத்திக்கிட்டே அந்த ஃபோன் ரீல் லைன் பண்ண. ஆன்டி அவங்க ஏதோ ஒர்க்கில் இருப்பாங்க, விடுங்க ஃபோனை அமுத்தி வச்சிருவாங்க. அது ஆன்டிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ பர்த்டேக்கு போகணுமா வேணாமா அப்படி இருக்குது. நம்ம வந்த உடனே அவர் ரிட்டர்ன் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே இருக்க. இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி ஆன்டி கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஒரு வாட்டி கூட வந்ததே கிடையாது. பாப்பா பிறந்துச்சுன்னு சொல்லும் போதும் பேர் வைக்கிறேன்னு சொல்லும் போதும் இது நிறையா இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன பார்க்கக்கூடாது தானே. அவங்க பேபி ஷவர் கூட ஜிமன் வந்திருக்க மாட்டார். ஓகே இப்பயும் வர மாட்டார் அப்படின்னு ஒரு சின்ன தைரியம். அதோடவே கிளம்பி நீங்கள் ஆன்டி வீட்டுக்கு வரீங்க. ஜிமன் இருக்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு தான் உள்ள வரீங்க. ஜிமன் அங்கே இல்லை. உள்ள வந்த உடனே ஆண்டி ஜிமன் அவள் வரல, கடுப்பா இருக்கும் வயன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் அவள் வரல. எவ்வளவு நாள் தான் அப்படி இருப்பான்னு தெரியல, கடுப்பா இருக்கு. அவங்க அப்படி நடந்து போக கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சேம் ஆன்டி ஃபீல் பண்றாங்கல்ல, ஸோ அப்படியும் தோணுது. சரி விடுங்க ஆண்டி, அவர் என்ன ஒர்க்ல இருக்காரோ தெரியல, வாங்க உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க இப்பவும் பொழுதுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே நேரத்துல தானே கல்யாணம் ஆச்சு. பாரு அவளுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. இவன் எப்பயாவது உங்க வந்து பாக்குறானா, ஏதாவது கண்டுக்கிறானா? பொழுதுட்டே பாக்குறாங்க. இது உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கு, பட் வெளியே காட்டிக்காம இதுங்க அவருக்கு என்ன ஒர்க் இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க.
இந்த டைம் ஜெமன் வரான். அவன் கார் உள்ள வருது. நீங்க கிச்சனுக்குள்ள இருந்திருப்பீங்க. எல்லாரும் ஒரு தடவை வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது யாருன்னு தெரியல. ஆண்டி புதுசாக வராங்க அப்படின்னு எட்டி அவங்க பார்க்க ஜெமன் வந்துட்டான். வாட் இஸ் சர்ப்ரைஸ். உங்களை கை பிடிச்சி வெளில கூப்பிட்டு வராங்க. அவரு வரமாட்டார் தானே? என்ன பண்ணுறாருங்க? அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க கூடயே வெளில வரீங்க. ஆண்டி ஆண்டி காஃபி, எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும்ல. ஒரு நிமிஷம் அதுக்கெல்லாம் மெய்டு இருக்காங்க, பார்த்துப்பாங்க, வா அப்படின்னு உங்களை இழுத்துட்டு வராங்க வெளில. ஜெமன் கார்ல இருந்து இறங்குறான். அவனை சுத்தி காட்ஸ் குட்டியா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பர்த்டே பார்ட்டி. ஸோ எல்லாரும் இருக்க. எல்லாருக்குமே தெரியும் ஜெமனை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெமன் வருவாரு அப்படின்னு. பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அப்படியே ஜெமன் கிட்ட அந்த க்ரௌடு அது நிறைய ஆகுது. நீங்க ஒரு கார்னர்ல நின்றுருக்கீங்க. ஜெமன் ரிலேஷன் தான் அவங்கலாம். கொஞ்சம் பேர் தான் ரிலேஷன், கொஞ்சம் பேர்லாம் ஜெமன் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஜெமன் அண்ணா ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி ரிலேஷன்லாம் கொஞ்சம் சைலண்டாக இருக்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் செல்ஃபி அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ரௌடு கிளியர் பண்ணி காட்ஸ் தான் இந்த பக்கம் போங்க சார் அப்படின்னு அனுப்பிவிட ஜெமன் உள்ள நடந்து வரான். நீங்க ஒரு மாதிரி ஜெமனை பார்த்துட்டு இருக்கீங்க. ரிலேஷன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி அப்பெல்லாம் பேசிட்டே நடந்து வந்துட்டே இருக்கான். இந்த டைம் ஜெமன் பாட்டி, ஜெமன் இங்க வா. அவனும் ஒரு ஸ்மைலோட பாட்டி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. எவ்வளவு நாள் ஆச்சுடா, என்னடா ஒரு சாங் பாட சட்டு கூட போடாம பாடிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு புரியாது. வாழ்ந்துட்டேன், பாப்பி உட்காருவா. அவனும் சைலண்டா அங்க உட்காரான். இந்தம்மா ஒய்யன் எங்க இருக்க, உங்களை கூப்பிடுறாங்க. போ பாட்டி கூப்பிடுறேன் பாரு. ஆண்டி நானா? ஓ வயன், இதான் டைம், அவங்ககிட்ட இப்போ பேச முடியும். போ ஆண்டி. பர்த்டே முடிஞ்சிருச்சுன்னா அவன் போயிடுவான். இதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகுமோ 4 வருஷம் ஆகுமோ பரவாயில்லையா? அவங்களால நீ வெயிட் பண்றியா? அமைதியா இருக்கீங்க, வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன வயன், என்னதான் அவருக்கு பிடிக்கல, பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேனே அப்படி நீ நினைச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், வருஷம் ஃபுல்லா அப்படியேதான் இருக்க வேண்டியது வயன். அவனோட பிடிவாதம் உனக்கு தெரியாது. சும்மா கரெக்டா இருப்பான். பாத்தியா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிட்ட என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கான். வேணும்ட்டே வீம்புக்குனே பண்றான். ஓ நான் சொல்றது கேளு. நீங்க தான் சொன்னீங்களே இப்பதான் வந்திருக்காங்க, என்னை பார்த்த உடனே இங்க இருந்து போயிட்டே இருந்தா அதெல்லாம் போக மாட்டான், நீ போ அப்படி சொல்ல. வேற வழி இல்ல, மெதுவா நடந்து வரீங்க. வேற ரிலேஷன் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசிருக்க பாட்டி திரும்பி ஒயா நீங்க வா வர பாட்டி அப்படி சொல்லிட்டு மெதுவா நடந்து பாட்டி கிட்ட சைட்ல சொல்லுங்க பாட்டி, ஏதாவது வேணுமா சொன்னீங்கன்னா இப்படியும் ஓடிடுவேன் எடுத்து வரத்துக்கு. இங்க வா. உங்க கை பிடிச்சி இழுத்து ஜெமன் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு அள்ளு கிளம்புதும் நர்வஸ்னஸ் வேர்த்து கொட்டிட்டு இருக்கு. ஜெமன் பேசிட்டே பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, யாரா அப்படின்னு நம்ம பார்த்தா நீங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான். கண்ணு சிமிட்டி பாக்குறான். பொண்டாட்டி எத்தனை வாட்டிட்டா நீ பாத்துருக்க, இப்படி வாய பொழுந்து பாக்குற. பாட்டி ஏன் பாட்டி அப்படி நீங்க பாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி முணுமுணுக்க ஜெமன் சீட்ல இருந்து எழுந்துக்கிறான். அவன் எழுதுக்க உங்களுக்கும் க்ளோஸா வந்துட்டான். ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி எடுத்து வச்சுட்டு கையை விடுங்க பாட்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எத்தனை கொண்டு வரட்டுமா அப்படின்னு அவங்க கையிலேருந்து உங்க கையை எடுக்க ட்ரை பண்றீங்க. ஜெமன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஜெமன் எழுதுட்டான் இல்லையா, தூரத்துல இருந்து ஆன்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் எழுதுட்டான், இங்க இருந்து கிளம்பிடுவான் அப்படின்னு வேகமா உங்க 2 பேரும் பக்கத்துல வந்து பாட்டி வந்திருக்காங்கல்ல, நீ மேரேஜ்ல கூட பிளஷிங் வாங்கிக்கோ அப்படி சொன்ன. நைஸா நீங்க அங்க இருந்து நகர்றீங்க. நீ எங்க இருந்து நகர்ற, 2 பேரும் சேர்ந்துதான் வாங்கணும். 2 பேரும் அக்கேன் சேர்த்து வச்ச மாதிரி புஷ் பண்ண உங்க ஷோல்டரும் அவன் ஷோல்டரும் போய் இடிச்சுக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஜெமனை பார்க்கவே இல்லை. சொல்றது கேளுடா, பிளஸிங் வாங்கிக்கோ. சரிம்மா அப்படின்னு லைட்டா பெண்ட் பண்றான். என்ன அவன் பார்த்துட்டு இருக்க புனி. அவன் கூடவே பாட்டிக்கிட்ட பிளஸிங் வாங்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்து ஜியோனோட ஒய்ஃபோட வாய்ஸ் தான். அவங்க யாரையோ கூப்பிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ. நான் இங்கதாங்க இருக்கேன், இதோ வந்துட்டேன். அவங்க யாரையோ கூப்பிட்டாங்க, உங்களை கூப்பிடலன்னு உங்களுக்கும் தெரியுது, மத்த எல்லாருக்குமே தெரியுது. உங்களை தான் கூப்பிட்ட மாதிரி அங்க இருந்து மிஸ் ஆயிடுறீங்க. சொதப்பிட்டா ஏன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே ஆண்டி உங்களை பார்க்க நீங்க ஓடிட்டீங்க. உள்ள மூச்சு கூட விட முடியல. இவ்வளவு நேரம் ரெஸ்ட் ரூம்ல அதை நின்று மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. சைலண்டா உட்காந்துருக்கான். சின்ன பொண்ணு மேடம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே, நீங்க ஓடி இருக்கீங்க இல்லையா, திரும்பி பாக்குறான். அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு சின்ன பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்த்தேன் அன்னைக்கு அவன் கண்ணுக்கு குட்டி பொண்ணா தெரிஞ்சிருப்பீங்க. அவனுக்கு மைனஸ் என்னன்னா
சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுவும் படிக்கிற பொண்ணு. நம்மளுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அவளுக்கு என்ன ஏஜ் ஆகுது, இந்த கல்யாணம் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். பட் இப்போ உங்களை இந்த சேரீல பார்த்து சின்ன பொண்ணா அவங்க கண்ணுக்கு தெரியல. ஒரு மாதிரி ஸ்மைலோட உட்காந்துட்டு இருக்கான். இந்த டைம் க்ரௌட் அதிகமாகுது. பிகாஸ் ஜிம்மன் இருக்கா இல்லையா, இன்னும் பர்த்டே பார்ட்டி முடியல. அதுல வேற அவனுக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. புதுசா பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஒரு சாங் ஆல்பம் ஒன்று பண்ண போறாங்க. அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான கால் தான் வந்துட்டு இருக்கு. அவன் வந்துடுறேன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். இதுல வேற அவ்வளோ கூட்டம். காட்ஸை கூப்பிட்டு என் கார் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி விட்டுருங்க. என் கார் இருக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கேன்னு கெஸ் பண்ணி எல்லாரும் வராங்க. உங்க கார் போச்சுன்னா நாங்கள் தான் கிளம்பிட்டு நினைச்சுப்பாங்க. கொண்டு போங்க சார். ஆரம் சார் கால் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கும் வந்துச்சு, நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நீ இருக்காத, ஒரு 5 minutes நான் பேசிக்கிறேன் அவன்ட்ட. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவனும் ஜிம்மன் சொன்ன மாதிரி கார் எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு அங்கிறத போக, இந்த டைம் நீங்க அழுகுலாம் முடிச்சுட்டு அந்த பயம்லாம் போயிடுச்சு. நைஸா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மெதுவா வர ஜிம்மன் காரு அந்த பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகுது. அப்படியே நின்றுட்டீங்க. நம்மளால ஜிம்மன் ரிட்டன் போயிட்டாரா என்ன? உங்க கண்ணே கலங்குது. பர்த்டே பார்ட்டி முடியல. இதனால தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டி தான் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டோம் என்னதான் அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு உங்க கையை போட்டு பிசைஞ்சிட்டே பார்த்துட்டோம். உங்க கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி உங்க கையை ஊத்துறது. ஏன் அவருக்கு என்ன பிடிக்கல? இப்போ பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து வெளியே கிளம்புறீங்க. ஜிம்மனுக்கு ஆரம்பிட்டு இருந்து கால் வந்திருக்கும். ஸோ பேசிட்டு இருக்கியா வேகமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில போக திருப்பி ஜிம்மன் உங்களை பாக்குறான். இவ்வளோ அழகா இருக்கீங்க. ஏய் எப்படி போற? ஜிம்மன் கூப்பிடுறான். உங்க காதுல கேட்கல. அவங்க மைண்டுக்குள்ள ஜிம்மனுக்கு நம்மள பிடிக்கல, அதனாலதான் இங்க இருந்து போயிட்டாரு அப்படி திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க மைண்டுக்குள்ள நிறைய ஓடுறதுனால ஜிம்மன் கூப்பிடுறது உங்க காதுல கேட்கல. பேர் என்னமோ சொன்னாங்களே, கொட்டின பொண்டாட்டி பேர் கூட தெரியலையா? ஏய் காது கேட்கல சிவிடி, எப்படி போற? கத்துறான். அந்த கேட்லேருந்து வெளியே போயாச்சு. ஏன்னா ஒர்க் சொல்லி பண்ணல. என்ன எங்க போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்ல இருந்து வெளில வந்து பார்த்தா கேப்ல ஏறி போறீங்க. ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள வரான். எப்படி அவங்க அம்மா கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஜிம்மன் கார் அங்கிருந்து போனதுனால ஓகே ஜிம்மன் இல்ல போல அப்படி சொல்லிட்டு அந்த க்ரௌட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஸோ இந்த டைம் கேக்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்றாங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டி உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஜிம்மன் கண்ணும் உங்களை தான் தேடுது. பட் நீங்க வெளியே போயிட்டீங்க, அவன் பார்த்துட்டான். இப்போ இந்த டைம் ஆண்டி ஜியோனோட ஒய்ஃபை பார்த்து வயனது ரொம்ப நேரமா காணோம்ல, என்கிட்ட தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டுக்கு போகணும்னு சொன்னா போயிட்டால. என்ன தலை வலிக்குதுன்னா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. தெரியல ஆண்டி, என்கிட்ட தலை வலிக்குதுன்னு சொன்னா. நான் கூட டேப்லெட் கொடுக்குறேன் போட்டுக்கோ சொன்னேன். நான் சொல்லிட்டு கிளம்பிட்டா போய் ஜிம்மன் சைலண்டா இருக்கான். எப்படி போனா தெரியலையே. நைட்டு ஆன் டைம் வரும். கேர்ஃபுல்லா நடந்து போனாலான்னு கூட தெரியல. அப்படி இயக்க சொல்லிட்டு இருக்க ஜிம்மன். அவன் உங்க ஊர்ல இல்லையா? தனியா இருக்காளா? தனியா? நீயும் அவ கூட இருப்பன் தான். அந்த பில்லை வாங்கணும். பட் சார் தான் இங்க இல்லையே. போதுமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஆன்டிக்கு உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜம்மனுக்கு நீங்கள் போயிட்டீங்க இல்லையா, சொல்லாமல் போயிட்டா அப்படிதான் இருக்கு. அவன் நினச்சிருப்பான் எல்லாரும் ஒன்றா ஃபேமிலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா அப்படி தோணுது. இந்த டைம் நொய்யின்னு ஜம்மனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. சரிம்மா நான் கிளம்புறேன், கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்ல ஜம்மன் கையை பிடிச்சி டே மயனை போய் பார்த்துக்கூடா, அமைதியாக இருக்கான். ஏதோ சொல்றல அவ சின்ன பொண்ணுன்னு, அவன் மட்டும் தனியா இருக்காடா அப்படி சொல்ல ஜிம்மன் மைண்ட்ல இன்னும் 1 week தான் இருக்கு, முடிஞ்சதுன்னா போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. என்ன ஜிம்மன் சைலண்டா இருக்க? அவன் கையை எடுத்து விட்டு சரிம்மா நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் எப்பதான் சொல்ற பேச்சு கேட்பானோ அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க வீட்டுல தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. பெட்ல படுத்துட்டு நம்ம அங்க போயிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம். நம்ம இல்லைன்னா அவர் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாரு அப்படின்னு நீங்க அழுதுட்டு இருக்க. ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. நீங்க உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அட்டன் பண்ணி ஆன்டி எதுக்கு சொல்லாம போன? இல்ல ஆன்டி. பயன் ஜம்மன் தான் என் பேச்ச கேட்க மாட்டேன்றான், நீ எப்படி பண்ற? இல்ல ஆன்டி. போது நிறுத்துவேன், நீ எல்லாமே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு நிறைய பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சைலண்டா இருக்க அவங்க கத்திட்டு போன் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி கோவம் ஜம்மனுக்கு உங்க மேல, ஆன்டிக்கு உங்க மேல வெறுப்பு வந்துருச்சும் அப்படி இருக்கு. என்னை யாருக்குமே பிடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன், எனக்கு என் ஜம்மன் கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பாவமா. அதுல இருந்து ஆன்டி உங்ககிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, அடிக்கடிக்கு உங்களை வந்து பார்த்துப்பாங்க. இப்போ அதுவும் கட்டாச்சு. அவங்க ஒரு ஆள் தான் உங்ககிட்ட இருக்கிறதே கட்டாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு.
அவங்க பேசாதது, டெய்லி ஒருத்தவங்க பேசிட்டு திடீர்னு பேசலன்னா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ இந்த டைம் நீங்கள் காலேஜ்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கீங்க. ஓயன் என்டி சைலண்டாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மொபைலை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. டெய்லி ஆண்டி கால் பண்ணுவாங்க இல்லையா, 1 வீக் ஆச்சு அவங்க கால் பண்ணி. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. நீங்கள் காலேஜ்லேருந்து வெளில வர ஆன்ட்டிக்கிட்ட இருந்த மெசேஜை சேஃபாக வீட்டுக்கு போ அப்படி. சரி ஓகே மெசேஜ் அது பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன ஸ்மைலோட நீங்கள் பரவாயில்ல ஆன்ட்டி மெசேஜ் அது பண்ணாங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அப்பாடா இந்த 1 வீக் கழிச்சு இன்னைக்கு தான் உன் ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்க்குறேன் அப்படியா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து வரீங்க. இந்த டைம் காருக்குள்ள என்ன ஆச்சு தெரியலையே, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட்டே ஆகல. நம்ஜுனா ஏய் என்னாச்சு தெரியல, காரு ஸ்டார்ட் ஆகல. வி சொல்றான் இப்போ டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்க ட்ரை பண்ண. நம்ஜுன் தான் ஸ்டாப் காலேஜ் முன்னாடி நின்றுக்கும், வெளியில இறங்காத. இறங்கலைன்னா காரு என்ன ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ இரு ஏதாவது பிளான் பண்றேன் அப்படின்னு அவங்களும் திங்க் பண்ணிருக்க. இந்த டைம் அந்த காரை கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுது. பிகாஸ் எல்லாரும் காலேஜ் கேர்ள்ஸை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு ஜெய்கேலாம் இது பொண்ணு அழகா இருக்கல, இவ எனக்கு இவ கியூட்டா இருக்கா பாரு, இதுதான் எனக்கு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லிஸ்ட்ல வியும் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த காருக்குள்ள அந்த ஃபன்னான அந்த டாக் போயிட்டு இருக்க. இவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கான். ஆரம் மொபைல் வச்சுட்டு கனிக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த டைம் நீங்க அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க. ஜேகே டிவி அதெல்லாம் இல்லடா, இந்த பொண்ணு தானே எனக்கு வேணும். டி எனக்கு தானே இந்த பொண்ணு வேணும். உனக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட் சோல் பண்ணேன். இல்ல நான் தான் சொன்னேன். டி இந்த பொண்ணுடா துரா ஜிமன், அதோ அதை ஒயிட் சுடிதார் அப்படின்னு காட்ட ஜிமன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டான். இவ தாண்டா அழகா இருக்கா, அவ தான் எனக்கு வேணும். ஜேகே நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்ல, அவ எனக்கு வேணும்டா, அவ கொஞ்சம் சிம்பிளா கியூட்டா இருக்கல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமனை பார்க்க ஜிமனுக்கு கடுப்பா இருக்கு. டி என்னடா சைலண்டா இருக்க, ஏன் இந்த பக்கத்துல வர அந்த பொண்ணு உனக்கு வேணுமா? பாருங்க இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், பட் அது ஒயிட் சுடிதார் மட்டும் சொல்ல வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு உங்களே பாக்குறான். ஜெமீனா உனக்கு பிடிச்சிருக்கா? அமைதியா ஒரு ஸ்மைலோட உங்களை பாக்குறான். அவ்வளோ அழகா இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. அவன் அமைதியா பார்த்துட்டே இருக்க. ஜேகே டி அப்படி பார்க்காதடா, அவன் உனக்கு தங்கச்சி மாதிரி. எது? ஆமா இப்பதானே சொன்னேன் நான் சூஸ் பண்ணிட்டேன்னு. டி ஒருக்கிட்ட முட்டாள் அப்படி சொல்லாத. எதுக்குடா? ஓ நீ சைட் அடிக்கிறியா? மவனை கண்ணு நோண்டிடுவேன். அதுக்கப்புறம் ஏன் ஆளு டி வைத்தியம் ஒரு வளராதடா. வி இந்த டைம் அந்த ஒயிட் சுடிதாருக்கு காம்படிஷன் அதிகமாகுது இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் ஒயிட் சுடிதார் எனக்கு தான். இப்பயே போறேன், ப்ரொபோஸ் பண்றேன், ஆளை கரெக்ட் பண்றேன் அப்படின்னு டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்க சிவன் கை பிடிச்சிட்டு யாருக்கிட்ட போற? அதான் சொன்னேன் ஒயிட் சுடிதார். டி வந்து கார்ல ஏறு. ஏண்டா கார்ல ஏறுடோ சொல்லிட்டு இருக்க. ஆரம்பம் கார்ல இருந்து யாரும் இறங்காதீங்கன்னு சொன்னதான் அப்படின்னு முறைக்க இந்த கார் டோர் க்ளோஸ் ஆகுது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஜமன், நான் போயிட்டு ப்ரொபோஸ் வந்து பண்ணிருப்பேன். உன்னால எல்லாம் போச்சு, பல்ல கடிச்சிட்டு செம்ம கொலை வெறியில அமைதியா இருக்கா. அவ்வளவு அழகா இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அதர் கண்ட்ரின்னு நினைக்கிறேன். அவளோட கண்ணை பாத்தியா? டே இந்தியால இருந்து வந்திருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா ஜமன் எப்படா கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுதே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா, ஏதோ செஞ்சு வச்ச செல்ல மாதிரி. டே போதும்டா, இதுடா அப்படி பண்ற, போதும்னா ஸ்டாப் பண்ண மாட்டேன், சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அகைன் உங்களை வர்ணிக்க ஆரம்பிக்க. டி அவன் பொண்டாட்டிட்டா, வாய மூடும். பொண்டாட்டினா என்ன ஜமனா, நான் பண்றேன்னு சொன்னேன். நீ அவளை ஆளுன்னு சொன்னா, நீ ஒரு லெவலுக்கு ஸ்டெப் முன்னாடி வச்ச ஒய்ஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, பொண்ணுருவ. அவளுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். சோ அவளை சிஸ்டர் மாதிரி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அமைதியா இரு. சிஸ்டர் மாதிரி ஏய் அவன் பொண்டாட்டிட்டான்ற வைத்தியமாடா நீ? வைத்தியமா? அது கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டின்னு எனக்கு ஆளு. டீ நான் அவளை ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா. நீ 2 பேரும் வாய் மூடுறீங்கடா, அவன் என் பொண்டாட்டிடா. ஒரு கலவரமே போதும். நீங்க இந்த அங்க இருந்து நடந்து வந்து இந்த கார் விட்டு கிராஸ் ஆகுறீங்க. ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ஷவுட் பண்ண எல்லாரும் அமைதியாயிட்டு ஆரம்ப பார்க்க நான் அவ்வளவு டென்ஷனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படி சொல்ல. ஜேக்கப் அவங்களை ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சொல்றான். நீ என்னோட ஆளு போறா, அவளை ப்ரொபோஸ் பண்றான் அப்படி சொல்ல. ஜமன் அவனோட ஒய்ஃப். இந்த ஜேகே என் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன குழந்தையாடா நீங்க, பச்சை குழந்தைய நீங்க. 30 வயசு ஆகுது, 3 பேருக்கும் குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அகின் கத்த. ஜமன் ப்ராமிஸா என்னோட ஒய்ஃப், அவளை இவனுக்கு எப்படி பேசும்போது என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா சொல்ல. ஒய்ஃபா? யார் ஒய்ஃபு? அது எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. என்ன? ஆமா, பட்
நாங்கள் வெளில எதுவும் சொல்லிக்கல. ஏய் என்னடா உள்ளற, இது வரைக்குமே சொல்லல. அமைதியா இருக்கான். யார் அந்த பொண்ணு ஆரம்பி கேட்க, அது வச்சுடி அது போயிட்டு இருக்கல. எனக்கு காருக்கு பின்னாடி பார்க்க நீங்க நடந்து போறீங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு. ஓகே உங்க பேர் என்ன? ஜிமனுக்கு தெரியாது, சைலண்டா இருக்கான். என்ன ஜிமன் சைலண்டா இருக்க, பேர் என்ன? இல்ல எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி அவ எங்க இருக்கா? எங்க அம்மா கூட தான் இருக்கான்னு நினைச்சேன். பட் என் அண்ணன் பையன் பர்த்டேக்கு போனேன், அப்போ அவங்க கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த காலேஜ்ல தான் படிக்கிறாளா இல்ல இதுக்கு ஆப்போசிட்ல இருக்காளா அந்த காலேஜ்ல படிக்கிறாளா? தெரியலையே. என்ன படிக்கிறா அதாவது தெரியுமா? சைலண்டா இருக்கான். இதெல்லாம் இல்லாம எப்படி உங்களை நம்புறது? அப்படியே சொல்ல ஜேகே பாத்தீங்களா பொண்டாட்டின்னு புருடா விட்டுட்டு இருந்தான். பாருங்க லவ் ஒரு லைஃப்ல ஒரு வாட்டி தான் வரும். எனக்கு அவன் மேல வந்துருச்சு. டி வாய மூடுறான். இங்க பாருங்க அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்றேன். இதுமே ப்ரூவ் பண்ண எதுவுமே இல்லையே. சரி ஓகே இதெல்லாம் விடு. அவங்களுக்கு கால் பண்ணு, ஜஸ்ட் திரும்பி பார்க்கட்டும் போதும், நாங்க நம்புறோம். அது கொஞ்சமா அமைதியா இருக்கான். உங்க நம்பர் அவனுக்கு தெரியாது. சோ எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா அவனை பார்க்க எனக்கு பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா எனக்கு அவதான் ஒய்ஃப். விளையாண்டதெல்லாம் போதும், சைலண்டா இருங்க. மெக்கானிக் வரேன்னு சொல்லிட்டாங்க, நான் ஆஃப் நாள்ல வீட்டுக்கு போறோம். நான் விளையாடல. ஜேகேலாம் ஒரு மாதிரி கேவலமா சிரிக்க, இப்பயே ப்ரூவ் பண்றேன் அவதான் என் பொண்டாட்டின்னு இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். கார்டு ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். ராரம் ஜிமன் என்ன பண்ற? இல்ல மாஸ்க்லாம் வேற பண்ணிக்கிறேன் மாஸ்க் அப்புறம் கேப் அப்படி சொல்லிட்டு நிறைய போட்டுட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறான். நீங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு வச்சோ அன்னைக்கு பாட்டி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? என்ன பேரு ஐயோ ஞாபகம் வர மாட்டேன்றே. அன்னைக்கு பாட்டியில கூட கூப்பிடுவோம், காதுல வாங்காம நடந்து போனான். இப்போ கூப்பிட்டு திரும்ப அனுப்பிச்சுக்கேன், அவ்வளவுதான் அசிங்கமாயிடும் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இதை கூப்பிடுறேன். எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஜம்மன் ஒய் கத்துறான். உங்களுக்கு இது கேக்குது, பட் யாரையும் கூப்பிடுறாங்க போல அப்படின்ற மாதிரி நடந்து போறீங்க. திரும்பி பார்க்கல. ஐயோ அன்னைக்கு மாதிரி பார்க்க மாட்டேன்றாலே அப்படின்னு அவன் திரும்பி காரை பார்க்க, உள்ள வாங்க சார் இருடா அப்படி சொல்லிட்டு அகேன் ஒய் உன்ன தாண்டி அப்படி கூப்பிடுறான். உங்களுக்கு கேட்டுச்சு இது அவர் வயசு தானே அப்படி தோணுது. நீங்க திரும்பி பாக்குறீங்க. பாக்குற பின்னாடி பாருடி பின்னாடி யாரையோ கூப்பிட்டுருக்காங்க போல. அவரை பத்தியே நினைக்கிறதுனால அவர் வயசு மாதிரி நம்மளுக்கு கேக்குதா அப்படின்னு நடந்து போறீங்க. ஜிவிலாம் காருக்குள்ள இருந்துட்டு நீங்க திரும்பி பார்க்கும்போது ஜீவனை பாத்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோட அவன் சைலண்டா பாத்துட்டு இருக்க. நீங்க முன்னாடி காலை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அதனால அவன் கிளாப் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறான். கட்டுப்பா இருக்கு அவனுக்கு. இந்த டைம் ஜம்மன் கோத்து கேட்காதடி உனக்கு சிவிடி அப்படி கத்த திரும்பி பார்க்க ஜம்மன் மாதிரி இருக்கு. இங்க வா அப்படின்னு ஒரே ஃபிங்கர் வச்சு உங்களை கூப்பிடுறான். அவரு தான் இது, அவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க. அவன் மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணி வா அப்படிங்கிறான். ஜிமன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமன் என்ன அப்படியே நிக்கிற, வா போயிடலாம். நீங்க போயிட்டே இருங்க நான் வரேன், என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க பஸ் ஸ்டாப் போக நீங்க மெதுவா நடந்து வரீங்க. ஜிமன் திரும்பி காருக்குள்ள இருக்க மெம்பர்ஸை பார்த்து இப்படி யாரையும் கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டு இருக்காங்க, பேசு பார்க்கலாம். பாருங்க. நீங்க ஒரு பயத்தோட எதுக்கு இவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நடந்து ஜமன் கிட்ட வரீங்க. ஜமன் கொஞ்சம் கார் விட்டு தள்ளி நின்றுருப்பான். ஜேகே டீ கிட்ட வாடா, தெரிஞ்சு அவ உன்னை அடிக்கதான் வரான்னு நினைக்கிறேன். எதுக்கு ஓய்ன்னு கூப்பிட்டா? ஏன் அவளுக்கு பேர் இல்லையா? கட்டுப்புல வந்து உன்னை செவில வைப்பா. தூரத்துல இருந்தா வச்சுக்கே ஏதாவது சொல்லி சமாளிப்ப. நீங்க என்ன பேசுறதுன்னு நான் கேட்கணும், கிட்ட வந்து நில்ல கிட்ட அப்படின்னு கூப்பிட்ட. அவனும் கொஞ்சம் க்ளோஸ்ல அதாவது டோர் கிட்ட வந்து நிக்கிறான். நீங்க அங்க இருந்து நடந்து ஜமல் கிட்ட க்ளோஸா வர அந்த பதட்டம் ஜிம்மனை பார்க்கவே இல்லை. அவனை விட்டு ஒரு 10 ஸ்டெப் அப்படி தள்ளி நின்னுட்டு சொல்லுங்க. ஜேகே சிரிக்கிறான். யார்கிட்டயோ பேசுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஜமன் பார்க்க அவங்களுக்கு நீ ரோட்ல போற பையன், நீ கூப்பிட்டன்னு வந்திருக்காங்க, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப நீ அவகிட்ட என்ன திறமை கேக்குற? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு கொடுக்குறேன்னு ஓகேவா? பல்ல கடிச்சிட்டு திரும்பி உங்களை பார்த்து கிட்ட வாடி அப்படின்னு யூஸ் பண்றான். நீங்க சைலண்டா இருக்கீங்க. அவ சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. ஏய் நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? கட்டுப்புல பல்ல கடிச்சிட்டு பேசுறான். இல்லைங்க இதோ வர அகைன் அவங்கிட்ட 2 ஸ்டெப் எடுத்து வைக்க இங்க வாடி அகைன் அவங்கிட்ட க்ளோஸா வரீங்க. இப்ப ஜமன் எங்க போயிட்டு வர? காலேஜ். ஓகே இந்த டைம் முடியுமா? எந்த காலேஜ்ல படிக்கிற? நீங்களும் நீங்க படிக்கிற காலேஜ் சொல்றீங்க.
என்ன படிக்கிறேன்னு கேட்குறான். அதையும் சொல்றீங்க. எல்லாரும் சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கேட்க நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. பர்த்டே பார்ட்டில இருந்தா இதுக்கு சொல்லாம வெளில போனேன். இல்லைங்க, தலை வலிச்சது அதான். என் மூஞ்ச பார்த்து சொல்லுடி. தலை வலிச்சது அதான் போயிட்டேன். கிட்ட வா. கிட்டதான் நிக்கிறீங்க. இன்னும் கிட்ட வா அப்படி சொல்றான். நீங்க திரும்பி உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அவங்கள பஸ் ஸ்டாப்ல போய் செட்டில் ஆயாச்சு. ஏய், அவங்க என்னத்த பாக்குற? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. போலாம், இங்க வா. அவங்க கையை பிடிக்கிறான். பார்த்துட்டு உங்களை கிட்ட இழுக்க அவங்க கிட்ட இழுத்து விடுனே. செஸ்ல வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆயிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. சாப்பிட்டியா? கொஞ்சம் தள்ளி வந்து உங்க மனசுக்குள்ள என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிதான் இருக்கு. அவன் கையில இருந்து உங்க கையை எடுத்துட்டு பஸ் வந்துடும், நான் கிளம்பட்டுமா? போலாம் அப்படி சொல்லிட்டு உங்க பார்த்து மொபைல் கொடு, ஒரு நிமிஷம் பேக்ல இருக்கு அப்படின்னு பேக்ல இருந்து உங்க மொபைல் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அதுல பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. பாஸ்வேர்ட் நம்ம மேரேஜ் டேட் அப்படி சொல்ல ஜிமன் திரும்பி ஜேகே பார்க்க ஜேகேக்கு பல்ப் வாங்கின மாதிரி இருக்கு. ஜிமனுக்கு அந்த டேட்லாம் தெரியும். என்டர் பண்ணிட்டு அவன் நம்பர் அவங்க போன்ல போட்டு ரிங் வருதா செக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறான். அதுல அவனோட போட்டோ தான் டிபிலேயே வச்சிருக்கீங்க. அது பார்க்கும்போது லைட் ஒரு ஸ்மைல். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. லாக் பண்ணிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறான். நீங்க வாங்கி அதை அமைதியா வச்சுக்கிறீங்க. சரிப்போ அப்படி சொல்ல நீங்க அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்றதுக்குள்ள டக்குன்னு உங்க கை பிடிக்கிறான். ஸ்டாப் அப்படி நின்ட்டீங்க. நீங்க தான் பூசுனீங்க அப்படி நீங்க அவனை பார்த்து சொல்ல ஜமன் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். சைலண்ட் ஆயிட்டீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வரேன், என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு நான் கால் பண்றேன். அவ்வளவுதான். இதுலயே நீங்க ஸ்டன்னு. அவன் உங்க ஷோல்டர்ல இருந்து கையை எடுத்துட்டு ஓ விட்டா போதும்டா அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து ஓடிடுறீங்க.